இங்க ஒருத்தர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்ல க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து சாவி போட்டு கதவு திறக்கிறாங்க. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டாரு அப்படின்ட்டு டோர் கிட்ட போனா யாரோ வயசானவங்க பேசுற மாதிரி இருக்கு. யார் இது அப்படின்ட்டு யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இப்ப அந்த பொண்ணோடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓடி போயிட்டு எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போறதுக்குள்ளேயே அவங்க கதவு திறந்து உள்ள வந்துருவாங்க. யார் நீ வீட்டுக்குள்ள என்ன பண்ற அப்படின்ட்டு கேக்குறப்போ கையில மாப் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரா. நீ வந்து கிளீனரா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. அவரும் வேற வழியே இல்லாம ஆமா அப்படின்னு சொல்லிடுவாரா. ஏன்னா இப்ப அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட லவ் பண்ற விஷயத்த சொல்லிருக்க மாட்டா. சோஃபா மேல மடிச்சு வச்ச துணியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என் பொண்ணோட ட்ரெஸ்ஸா அப்படின்ட்டு அவங்க அம்மா இப்படி தொடலான்ட்டு வரும்போது அவரோட ட்ரெஸ்ஸும் அதுல இருக்கு. அதனால தோ நான் எடுத்துட்டு போயிட்டு இப்போ உடனே உள்ள வச்சிடறேன் அப்படின்ட்டு எடுத்துட்டு ஓடிடுவாரு. இப்ப அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்க்கும் மெசேஜ் அனுப்பிச்சு உன்னோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க வா அப்படின்னு சொல்ற கேப்குள்ள அவங்க அம்மா வந்து நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு எந்திரிச்சு போவாங்க. உள்ள அவரோட திங்ஸ் எல்லாமே இருக்கு. பார்த்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்றதுனால பாத்ரூம் கொஞ்சம் கிளீனா இல்லதோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு மறுபடியும் உள்ள போய் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருவாரு. இந்த பொண்ணு மெசேஜை பார்த்த உடனே ஓடி வருவா. யாரோ வந்து காலிங் பெல்ல பிரஸ் பண்றாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ அந்த பொண்ணுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்திருப்பாரு. இந்த 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஒருத்தர் தெரியும் தான். இப்போ அவங்க அம்மா எதுக்காக வர வச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க அம்மாக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்படியாவது மறுபடியும் நம்ம பொண்ணு கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்றதுனால தான் வர வச்சிருப்பாங்க. அவங்க அம்மா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இவர் தான் வந்து என் பொண்ணோட வீட்டில் வேலை செய்யற கிளீனர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க ஏதோ நாடகம் நடக்குது அப்படின்றதையும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கிறாரு தான். ஆனா உண்மையை வந்து வெளியே சொல்ல மாட்டாரு. போயிட்டு இவருக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்கிறப்போ வேணும்னே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் குடிக்கிற தண்ணியில மட்டும் உப்பள்ளி கொட்டி வச்சிருவாரு. அடுத்ததா இவனை பழி வாங்கணும் அப்படின்றதுனால இந்த இடம்லாம் கொஞ்சம் சுத்தமா இல்ல பருவா வந்து கிளீன் பண்ண அப்படின்ட்டு வேணும்னே 2 பேரும் மாத்தி மாத்தி பழி வாங்கிட்டு இருப்பாங்க. இப்ப சோஃபா மேல ஒரு வாட்ச் இருக்கும். யாரோட வாட்ச் இது ஜென்ஸ் வாட்ச் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கிறப்போ இது என்னோட வாட்ச் தான் கிளீன் பண்றப்போ இங்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்வாரு. அவங்க அம்மாவை எடுத்து கொடுத்துருவாங்களா. இப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இது வந்து ரொம்ப லக்ஸரி வாட்ச் மாதிரி தெரியுது. இந்த வீடோட விலை இந்த வாட்ச் அப்படின்னு சொல்வாரு. கிளீனர்னு சொன்னா உங்ககிட்ட எப்படி இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான வாட்ச் இருக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த டைம்ல அவங்களோட பொண்ணு அங்க வந்துருவாங்க. சமாளிக்கிறதுக்காக இதை வந்து இவருக்கு நான் தான் கிஃப்ட் பண்ணேன் ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி தான் அப்படின்ட்டு எதோ மாத்தி சொல்றாங்க. அடுத்ததா டெலிவரி பாய் பார்சல் எடுத்துட்டு வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுப்பாரு. என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க அவகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றப்போ நீங்க 2 பேரும் லவர்ஸ் தானே ஒன்னா தானே இருக்கிறீங்க. அப்போ எப்பவுமே வந்து உங்களோட பார்சல்லாம் இவர் தானே வாங்குவாரு. இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா கேட்குறீங்க அப்படின்ட்டு எல்லா உண்மையும் உளறிடுவாரு.